குரு பெயர்ச்சி சிறப்பு என்ன அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். தனம் அப்படின்னா பணம், பொருள். அதேமாரி சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியது குரு பகவான் தான். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் கரெக்டாக நடக்கும். அதேமாதிரி பண வரவுகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி கோச்சாரத்தில் குரு ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது ஒவ்வொரு நிலையில் பெயர்ச்சி ஆகாது. அப்போ சில பேருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், போன வருஷம் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானவொன்னு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அது பணதளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, நிறைய சேஞ்சஸ் நடக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தான் அந்த குரு பெயர்ச்சி இருக்குது. அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுபமான விஷயங்கள் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம். அப்போ சுபமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, மனதுக்கு பிடித்த விஷயங்கள். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்குது. மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, ஒரு டார்கெட் இருக்குது, எதையோ அச்சீவ் பண்ணணும், எதையோ ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த குரு பெயர்ச்சினால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாற்றம் நடக்கும். அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை அந்த குரு பெயர்ச்சி கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற மே மாதம் இரவு சரியாக 9:45க்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சி ஆகக்கூடிய ராசி ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகப்படுறார். அடுத்த ஒரு வருட காலம் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 12 ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். அந்த வரிசையில் முதல்ல மேஷ ராசி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சாதகமாக இருக்க போகுதுங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். வாழ்க்கையில் எப்போவுமே எப்போ ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் முயற்சி பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும். வீட்டிலே உட்காந்தா எதாவது நடக்குமா? நடக்காது. அப்போ முயற்சிகள் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது என்னென்னா, நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அந்த முயற்சி பண்ணும்போது சிலது வெற்றி அடையலாம், சிலது தோல்வி அடையலாம். ஆனால் கண்டிப்பாக வெற்றின்னு உறுதியாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். 1. 2வது குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம். குரு பார்வை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். குரு பார்வை நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அப்போ குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை மேஷ ராசி என்பதற்கு 7ஆம் இடத்துல விழுது. அப்போ அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரம், திருமணம் உறவுகள். அப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். திருமணம் ஆகலை, திருமணம் நடக்க போகுது. திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். அதே போல் குருவுடைய 7ஆம் பார்வை மேஷ ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் விழுது. அப்போ பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, திருமணம், வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, குரு 9ஆம் பார்வையாக மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த லாபங்கள், ஒரு தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் லாபம் வரும். அதேமாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும், அதன் மூலமாக ஒரு லாபம் அடைவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகிறார். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சாதகமாக இருக்குங்க சார்? ரிஷப ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகர்னு பார்த்தோம். அப்போ அந்த குரு பகவான் தனக்காரகர் தனஸ்தானத்திலே பயிற்சி ஆகும்போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பண பிரச்சனை, மெயினாக எல்லாருக்குமே மேஜராக இருக்கிறது பண பிரச்சனையாக இருக்குது. அதுவும் ரிஷப ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக தான் குரு பயிற்சி இருக்க போகுது. வராத பணம் வரும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணிருக்காங்களோ அந்த பணம்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் குருவுடைய பார்வை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது சத்ருஸ்தானம் சொல்லுவோம். இப்போ நிறைய ரிஷப ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நிறைய ஆஃபீஸில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, பிஸ்னஸில் ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய 2 விஷயம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது, அதேமாரி நோய் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதேமாதிரி உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது.
அதே போல 10ஆம் இடத்த குரு பகவான் பார்க்க போறாரு ரிஷப ராசி என்பவர்கள். அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பதவி, பட்டம் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் ரிஷப ராசியா இருக்காங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றாங்களோ அவங்கலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் ட்ரை பண்றவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியல்ல இருக்கவங்களுக்கு பெரிய ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சாதகமான பலன் தரும் சார்? மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இப்போ இந்த வருஷம். அவங்க ராசியிலே குரு வரப்போறாரு. இந்த ராசியிலே குரு வரும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நெறைய பேருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் எப்படி இருக்கும்னா, நம்ம செய்ற வேலை கரெக்ட்டா? நம்ம பண்ற பிசினஸ் கரெக்ட்டா? அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாரி குழப்பம் இருக்கு அப்படின்னா, அவங்க அத ஒரு வாட்டி திருப்பி யோசிச்சு, அந்த பிசினஸ் கரெக்ட்டா போயிட்டு இருக்கான்னு பார்த்து, சரியா போகலாம் மாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும். அதேமாரி வேலை மாற்றம் உறுதியா உண்டு. இடம் மாற்றம் உறுதியா உண்டு. யாரெல்லாம் மிதுன ராசியோ, எனக்கு நீண்ட காலமா எனக்கு பண வருவாய் இல்ல. ஒரு இடம் மாற்றம் பண்றது நல்லது. அதேமாரி எனக்கு வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு. வேலை மாற்றம் பண்றது நல்லது. தொழில்ல எனக்கு பெரிய லெவல்ல டெவலப்மென்ட் இல்ல. வேற ஏதாவது என்னால தொழில் பண்ண முடியும் அப்படின்னா, தொழில் மாற்றம் கண்டிப்பா உறுதியா வரும். அதேபோல குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல உள்ளதுனால, நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும். அதேபோல 7ஆம் பார்வையாக 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப அந்த நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்களுக்கு, மிதுன ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும், கணவர் அப்படி இருக்கணும். அந்த எதிர்பார்ப்புகள்னால லேட் மேரேஜ் எப்பயுமே நடக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பார்வை 7ஆம் இடத்துல வந்தா திருமண யோகம் ஏற்படும். அதேமாரி திருமணத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏற்கனவே கணவன் மனைவி பிரிவினை, அதேமாரி சண்டை சச்சரவு அதெல்லாம் தீர்வதற்கான அற்புதமான வருடமா இருக்கப்போது. குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை 9ஆம் இடத்திலேயே விடுறதுனால, நெறைய பேர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கோவில் சம்பந்தப்பட்ட தீர்த்த யாத்திரை செய்வதற்கான ஒரு அற்புதமான வருடமா இந்த வருஷம் இருக்கப்போகுது. கடக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? கடக ராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது நெறைய பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் ஒரு பணத்த இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு 3 மாசத்துல ரிட்டர்ன் வந்துரும். 5 மாசத்துல ரிட்டர்ன் வந்துரும். அந்த மாரி நெனைச்சாங்கன்னா, கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய பணம் எனக்கு அடுத்த 1 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்படி நெனைச்சு பண்ணாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் இந்த வருஷம் நல்ல வளர்ச்சிய குடுக்கும். அதேபோல நெறைய கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் விரய செலவுகள் இருக்கும். அந்த விரய செலவுகள என்ன பண்ணணும் அப்படின்னா, சுப விரயமா மாத்திக்கணும். சுப விரயமா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் கடக ராசி இருக்கீங்களோ, அவங்கலாம் ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கான வழிய பார்க்கலாம். ஒரு இடம் வாங்குறதுக்கான வழிய பார்க்கலாம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "எங்களுக்கு பணமே இல்ல, வேலையே இல்ல. நாங்க எப்படி வீடு வாங்குறது, செய்யறது?" அப்ப என்ன பண்ணலாம்? ஏதோ வரக்கூடிய பணத்த ஒரு நகை வாங்குறது, ஏதோ ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட். சின்ன லெவல்ல, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அத பண்ணாங்கன்னா, உடல்நிலை பாதிப்புகள் வராது. சுப விரயம் சொல்லக்கூடிய அதுதான். ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, ஒரு சாதாரண சின்னதா ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிக்கிட்டே வரும்போது, அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுது. அதனால 4ஆம் இடத்துல விழறதுனால வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்க போகுது. அதே ஒரு குருவுடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்துல விழுறதுனால, நெறைய பேருக்கு இந்த வருஷம் கடனுடைய அளவு கண்டிப்பா குறையும். அந்த கடனுடைய அளவு குறையிறது ஒரு மிக சிறப்பான ஒரு பலன் கடகராசி என்பவர்களுக்கு. அதுவே குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது நீண்ட காலமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, நோய் இருக்கு, ஒரு பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னா, அவங்கலாம் கொஞ்சம் ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அது மாரி ஒரு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்கலாம் என்ன பண்ணணும் இந்த வருஷம், எனக்கு ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா? அந்த மாரி இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த அளவு சாதகமான பலன் தருவாருங்க சார்? சிம்ம ராசி என்பர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த லாபஸ்தானத்துல எப்பல்லாம் குரு பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய லாபங்கள் கிடைச்சிருக்கு. அந்த லாபம் சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஜரா எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு லாட்டரி விழுமா? எனக்கு பணம் திடீர்னு யாராவது குடுப்பாங்களா? அந்த மாரி கிடையாது. நீண்ட காலமா ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பணம் ரிட்டர்ன் வரும். பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல அடுத்த 1 வருஷத்துக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும். அதுமாரி வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதேபோல அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்த குடுக்க போறாரு இந்த குரு பகவான். நீங்க அது எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். எந்த முயற்சி செய்தாலும், இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு கண்டிப்பா வெற்றி உறுதியா இருக்கு.
என்னன்னா, அது சனி அஷ்டமத்துக்கு வராரு. அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு. ஆனாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள கண்டிப்பா அந்த குரு பகவான் இந்த வருஷத்துல குடுக்க போறார். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 10ஆம் இடம் சொல்லும்போது நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "பதவி பறி போயிடுமா?" அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப என்கிட்டயே நெறைய பேர் கேட்பாங்க. "சார் நான் கன்னி ராசி, 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. பதவி ஏதாவது போயிருமா? நான் இந்த இடத்துல வேலையில இருக்கேன். இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல இருக்கேன்னு" கேட்பாங்க. அந்த மாரி எதுவும் நடக்காது. கவலைப்பட வேண்டாம் முதல்ல. அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்த பார்க்க போறாரு. அந்த தனஸ்தானத்துல பார்க்கறதுனால நெறைய பேருக்கு வேலை மாற்றம் வரும். அந்த வேலை மாற்றம் வரதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, "ஐயோ! என்கிட்ட இருந்த பதவி போயிருச்சு." அந்த மாரி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வுக்கு இவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. அதேமாரி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்த பார்க்கறதுனால, குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெறைய கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை. கடந்த ஒரு 1 1/2 வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அதேமாரி குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுது ராசிக்கு. அப்ப 4ஆம் இடத்துல வரும்போது வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களும் இந்த வருஷம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீடு ரெனோவேஷன் பண்றது, வீடு ஒரு 1 ஃப்ளோர் கட்டுறேன், 2ண்ட் ஃப்ளோர் கட்டுறேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்க போகுது. அதேமாரி குருவுடைய பார்வை 9வது பார்வை அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுறதுனால, நெறைய பேருக்கு இந்த வருஷம் கடனுடைய அளவு மெயினா குறையும். தொழில்ல இருக்கவங்களுக்கு காம்படிஷன் குறைஞ்சு, இவங்களாலயும் சில ப்ராடக்ட்ட ப்ராஃபிட்டபிளா விக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு துலா ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இந்த பாக்கியஸ்தானத்துல வரக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீண்ட காலமா நடக்காத விஷயங்கள். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன், பண்ண முடியல. ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நெனச்சேன், பண்ண முடியல. ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்றேன், அது நடக்கல. அதேபோல நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன், பணம் வரல. எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், இவங்க எந்த விஷயம் நெனச்சிட்டு இருக்காங்களோ, அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. ஏன்னா, குரு வந்து இவங்களுடைய ராசியும் பார்ப்பார். அந்த ராசிய பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல மைண்ட் தெளிவா இருக்கும். நம்ம எத செய்யலாம், எத செய்யக்கூடாதுன்னு பயங்கர தெளிவான சிந்தனை இருக்கும். அப்ப அந்த தெளிவான சிந்தனை இருக்கும்போது, இவங்களுடைய செயல்கள் நல்ல முயற்சி அதிகமா ஏற்பட்டு, அதன் மூலமா நெறைய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாரி அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக தன் ராசிக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. அந்த 3ஆம் இடத்த பார்க்கும்போது, தம்பிகிட்ட சண்டை, தங்கச்சிகிட்ட சண்டை, சொத்து சம்பந்தமான தகராறுகள் இதெல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாரி 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில வீடு கட்டுறது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே துலா ராசி என்பவர் அடுத்த 1 வருஷம் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? விருச்சக ராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, விருச்சக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது என்னன்னா, பண விரயங்கள் தேவையான வழியில நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ரொம்ப முக்கியமா தேவையில்லாம அதிக ஆசைப்பட்டு எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். அதிக ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அந்த பணம் வராது. முக்கியமா ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி அதேமாரி நான் 1,00,000 குடுக்குறேன். நீங்க ஒரு ஒரு 3 மாசத்துல எனக்கு வந்து 50,000 எக்ஸ்ட்ரா தரேன். இந்த மாரி ஃபேன்சியான விஷயங்களுக்கு ஏமாறக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் சொன்னோனே எனக்கு லாட்டரி விழுமா? அந்த மாரி யோசிக்காம, அதிகமான உழைப்ப போட்டு, என்ன இவங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் என்ன இருக்கோ, அத விட கொஞ்சம் அதிகமா வரதுக்கான சூழ்நிலை உண்டு. அதேபோல உடல் நலத்துல இந்த வருஷம் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரெல்லாம் விருச்சக ராசியா இருக்காங்களோ, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு கண்டிப்பா வரதுக்கு அதுல கட்டி, அந்த மாரி பிரச்சனைகள் வரதுக்கு அதுக்கு ஒரு ஆப்பரேஷன் வரதுக்கான சூழ்நிலை உண்டு. ஆண்களா இருக்காங்க, ஹிரண்யா, பைல்ஸு இந்த மாரி பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு சுகருடைய அளவு அதிகமாகறதுக்கான சான்சஸ் உண்டு. அவங்க உடல் நலத்துல கவனமா இருக்கணும். அதேமாரி இந்த குரு பெயர்ச்சி பொருளாதார அளவுல மிகப்பெரிய வளர்ச்சியும், உடல்நிலை சார்ந்த விஷயங்கள பிரச்சனையும் குடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கபோது, கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரார். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான்
7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக ராசிய பார்க்க போறாரு. லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இவங்க படாத கஷ்டமே கிடையாது. அந்த படாத கஷ்டத்துலருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. அதுல அடுத்த நிலைக்கு செல்வதற்கு, வாழ்க்கையில அடுத்த வெற்றி நிலைக்கு செல்வதற்கான ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேலை மாற்றம் பண்ணலாம். அதே மாரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நெறைய மாற்றங்கள் வரும். நெறைய வாய்ப்புகள் வரும். தனுசு ராசிக்கு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சாவே பெரிய லெவல்ல வந்துருவாங்க. அந்த மாரி ஒரு வாய்ப்பை குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனா இருக்கும். அதே மாரி உடல் நலத்தில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், அது பிபியா இருக்கலாம், சுகரா இருக்கும். எது சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம். அதேபோல பணம் முதலீடு செய்த பணங்கள்லாம் திருப்பி வரக்கூடிய நேரம். யாரெல்லாம் கடன் குடுத்துருக்காங்களோ, நீண்ட காலமா வரல எனக்கு திருப்பி தரேன்னு சொன்னாங்க தரல. எனக்கு இந்த வருஷமா தந்துருவாங்களான்னு கேட்டா, தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த பணம்லாம் திரும்பி வரும். அதே மாரி இவங்க எங்கேயாவது பணம் கேட்டா கூட, ஒரு பேங்க் லோனோ, ஒரு பர்சனல் லோனோ, இல்ல யார்கிட்டயாவது பண உதவி கேட்டாங்கன்னா, அந்த பண உதவிகள்லாம் கிடைப்பதற்கான அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்ப 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால, நெறைய மகர ராசி என்பவர்களுக்கு பண விரயங்கள் ஏற்படும். அந்த பண விரயங்கள் ஏற்படும்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அத சுப விரயங்களா மாத்திக்கிறது நல்லது. ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, அந்த மாரி ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு மன சந்தோஷத்த குடுக்கும். நம்ம பைக் தானே வாங்கணும், கார் தானே வாங்கணும், இதுக்காக தானே செலவு பண்ணணும்ன்ற சந்தோஷத்த குடுக்கும். இல்லன்னா, உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். குடும்பத்தில நெறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு. கடன் பார்த்துக்கணும், வீண் விரயம் பார்த்துக்கணும். இத மட்டும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, மகர ராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்கும். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன் தருங்க சார்? கும்ப ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம், அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார். கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது, வாழ்க்கையில அனைத்து விதமான விஷயங்களும் குடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் இல்லாம கும்பராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல இருந்து ராசிய பார்ப்பார். அப்ப இத்தன வருஷமா இவங்க கடந்த 7 வருஷமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அனைத்து விதமான பிரச்சனை. தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், குழந்தை சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், இல்ல திருமணமே ஆகல அப்படின்ற பிரச்சனையா இருக்கலாம். இல்ல பண வரவுகள் எனக்கு வர வேண்டியிருக்கு, வரல. ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன், நடக்கல. அந்த மாரி எதுவுமே நடக்கல. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளா உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், அது எந்த மாரி உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க சார்? மீன ராசி அன்பர்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். ராசி அதிபதியே 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக விக்க முடியாத இடம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் விக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதன் மூலமாக நீண்ட காலமா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நெறைய மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு கடன் பிரச்சனைய தீர்த்தா போதும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். அதேபோல மீனராசி என்பவர்களுக்கு குரு 7ஆம் பார்வையாக அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்த பார்ப்பார். அந்த 10ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் உறுதியா உண்டு. அதேபோல அந்த குரு பகவான் அந்த 10ஆம் வீட்ட பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு, அரசாங்கத்தில் பதவி உயர்வு, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுடன் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கும். அத செஞ்சுக்கிட்டா நல்லது. நெறைய பேருக்கு இந்த வருஷம் ஒரு இடமாற்றம் உறுதியா உண்டு. அதுக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மாத்திட்டாங்க. வீடு மாத்துறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் மாத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு இடமாற்றம் உறுதியா இருக்கு. அந்த இடமாற்றம் மிகப்பெரிய ஒரு வெற்றிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா குடுக்க போகுது. இப்ப நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்னென்ன பலன் தரும் அப்படிங்கிறத விலாவரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.